எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு. காரக்குழம்புல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் பேசிக்காக பார்த்தாக்கா, புளிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடும், இல்லை அப்படின்னா காரம் அதிகமாகிடும், இல்லை இது ரெண்டுத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தேங்காய் அரைச்சி சேர்ப்போம். தேங்காய் அரைச்சி சேர்க்காமலே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நம்மளோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்களோட லன்ச் மெனுவில் இது தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து வதங்கின பிறகு முருங்கைக்காய் சேர்த்து லைட்டாக அது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வதக்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து புளி வந்து கரைச்சிருவேன் எப்போதுமே. தனித்தனியாக நான் வந்து டைம் வந்து அதிகப்படுத்திக்க மாட்டேன். அதனால் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு, அந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் நான் வந்து 6 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். என்னோட மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து 6 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கரைச்சிட்டு அந்த குழம்புல ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். எல்லா டிஷ்ஷுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது கொஞ்சம் மீடியமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தட்டை வந்து கொஞ்சம் கால்வாசி ஓப்பனில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த சைடு வந்து காரக்குழம்பு வைக்கும்போது இந்த பக்கம் நான் வந்து கூட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, கோஸு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். தண்ணி வந்து கால்வாசி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஜார் எடுத்து தேங்காய் 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா. இதோட காரத்துக்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் மிளகாத்தூளே போட்டு செய்வீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். ஆப்ஷனல், நீங்கள் உங்களோட சாய்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி தான் செய்வேன். கார குழம்புக்கு இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே குழம்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் சர்வ் பண்ணேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, அதாவது குக்கிங் பண்ண தெரியல, எனக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்குது, அதை வந்து எப்படி செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான பதில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்சிங் மை சேனல்.